Hi friends, welcome to simple cooking vlog. நம்ம இன்னைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், கொஞ்சமா சால்ட், இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 விசில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிளகு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ராஸ்மல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். நான் இதுக்கு ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி தான் கட் பண்ணேன். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு பெரிய தக்காளி போதுமானது. ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூட என்னென்ன மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், இது 2 மசாலா ஐட்டம் இருந்தாவே போதும். இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. நல்லா அதோட ஃப்ளேவர் வரணும். காரம்லாம் நம்ம ஃபைனலாக பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வேக வச்சுருக்க அதோட தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும். மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா கொதித்து செட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதித்து நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த மசாலா சிக்கனில் செட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரை ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஆல்ரெடி நிறைய காரத்துக்கு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸுக்கு, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிம்பிள் குக்கிங் vlog-ஐ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சிம்பிள் குக்கிங் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்யூ.